ஏன் அண்ணாமலை வந்து ஜெயலலிதா ஆமா ஊழல்வாதி, அண்ணாவை பற்றி பேசியவர், அதிமுக ஊழல் நடந்திருக்கு, நான் அப்படி தான் பேசுவேன்னு சொன்ன அந்த அண்ணாமலை லண்டனுக்கு பின் ஏன் இப்படி பொட்டி பாம்பா இருக்காரு? பத்து வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி நடத்தி கொண்டது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசியது, இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு என்ன பேசுபொருள்? சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். என்னுடைய மைத்துனர் பங்குதாரர் நிறுவனத்தில் நடந்த ஐடி ரைடு என்னன்னு சொல்லுவாரா? பேட்டி கேட்டால் பதில் சொல்லுவாரா? நீங்கள் போய் மைக்கு நின்று உங்களை கொண்டுடுவார். நான் சொல்லியதை ஏஐ டெக்னாலஜி மூலமாக திரித்து வெளியிட்டு விட்டார்கள். நான் கேட்குறேன், ரெக்கார்டு இருக்கு, அது வந்து டாக்குமெண்ட் ஆகிப்போச்சு. அதை எடுத்து வெளியிட்ட 20 காங்கிரஸ் எம்பிகளுக்கு மட்டும் ஏன் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை மதிக்கவில்லை, காங்கிரஸ் அம்பேத்கரை தோற்கடித்தது, அம்பேத்கரை சிறுமைப்படுத்திய கட்சி காங்கிரஸ். என்சிஆர்டி புத்தகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டு வெளியிட்ட பாட புத்தகத்தை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி அவமானப்படுத்தியது எல்லாம் உண்மை. இப்போ அதன்படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் கொஞ்சம் தார்மீக உரிமை இல்லைன்னு ஆகுது. ஏற்கனவே ஒரு மோடி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அவர் மேலே வழக்கு போட்டு சம்மந்தம் இல்லாமல் கேஸ் எடுத்து எம்பி பதிவு பறித்து வீட்டை காலி பண்ணிங்க. என்னன்னா 52 இடங்கள் இருந்த காங்கிரஸ் 100 இடங்களை தொட்டு விட்டது. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அரசியல்வாதிகள் செயல்படுவார்கள். திருமாவளவன் ஏன் இப்போ போராடினார், இப்போ ஏன் போராடாமங்கிறன்னு அரசியல் தான். இல்லை ஒன்றும் பெருசாக விளக்க வேண்டியது இல்லையே. இப்போ கூட்டணியில் இருக்காருங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார், திமுக கூட்டணியில் இருக்கிறார், எப்படி பேசுவார்? வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது ஒரு புள்ளி விவரத்தெல்லாம் சொன்னார். யார்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர். இதே மாதிரி யார்? அண்ணாமலை லண்டனுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக எடப்பாடி இப்படி பேசியிருந்தால் அண்ணாமலை என்ன பண்ணியிருப்பார்? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அம்பேத்கர் விவகாரம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. அதுக்கு அமித்ஷா விளக்கம் கொடுத்தது. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையும் இருக்கிறது. இதில் தற்போதைய நிகழ்வாக இந்த கொடுக்கப்பட்ட புகார்கள், அதில் நடந்த அந்த போராட்டங்களில் நடந்த தள்ளுமுள்ளுகள், ஸோ அதன் பேரில் கொடுக்கப்பட்ட புகார்கள், ராகுல் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது டெல்லி காவல்துறைக்கு போகப்பட்டிருக்கிறது. பட் அதுவே நேரம் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் புகார், பட் அதில் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த நடந்திருக்கிற நிகழ்வுகள் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் அதில் கவனித்து பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? உள்துறை அமைச்சர் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அடுத்தபடியாக பேசக்கூடிய ஒரு நபர். ரெண்டாவது பாஜகவில் 2வது முக்கிய தலைவர். அவர் பேசின வார்த்தையை இந்த நிமிடம் வரை ஏற்க முடியவில்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் சொல்லியதை ஏஐ டெக்னாலஜி மூலமாக திரித்து வெளியிட்டு விட்டார்கள். நான் கேட்குறேன், ரெக்கார்டு இருக்கு, அது வந்து டாக்குமெண்ட் ஆகிப்போச்சு. அதை எடுத்து வெளியிட்ட 20 காங்கிரஸ் எம்பிகளுக்கு மட்டும் ஏன் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? வெளியிட்டுதான் இருக்கட்டும், என்ன பேசுனீங்க எல்லாரும் பார்த்தாச்சு. இது வந்து நீங்கள் அம்பேத்கர் என்று சொல்லுவதை விட கடவுள் என்று சொல்லியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்ற வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை சொல்லிட்ட பிறகு இந்த நிமிடம் வரை நான் ஏதோ ஒரு எண்ணத்தில் சொல்லிட்டேன், நான் ஒரு ஆன்மீக பற்றாளன், மிகுந்த கடவுள் பக்தியாளன், என்னை மீறி வந்து விட்டது, மன்னித்து கொள்ளுங்கள், முடிஞ்சு போச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஒரிஜினல் வெர்ஷன் வந்து போட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது போய் நான் முதல்ல ஒரு தலித் மக்கள் மட்டும்தான் கோபம் இல்லை, இது அரசியல் ஆக்கப்படும் போது எல்லா தரப்பு மக்களும் அவர் மேலே கோபம் கொள்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சொல்கிற வார்த்தையை யாரும் நம்பலை, ஏஐ டெக்னாலஜி மூலமாக வந்து திரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதும் யாரும் ஏற்றுக்கலை.
எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? நான் உண்மையிலே நான் வந்து இப்போ நான் பேசுறது மாற்றி பேசணும்னு தெரிஞ்சால் நான் தைரியமாக இருக்கலாம். இல்லை நானே தப்பாக பேசிட்டு மாற்றி சொன்னாங்கன்னா எத்தனை நாளைக்கு நான் தைரியமாக இருக்க முடியும்? நீங்கள் போய் அத்தகைய விளக்கமும் இப்போ கொடுக்குற இந்த ஏஐ டெக்னாலஜின்னு சொல்கிற அந்த சாக்கும் வந்து எதை வெளிப்படுத்துகிறது? அதாவது வழக்கமாக எல்லா அரசியலும் கைப்பிடிப்பு தான். எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க, அன்றைக்கி வந்து தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான். அப்புறம் நான் பேசுறது நான் வந்து நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், எனக்கு தெரியாதும்பாங்க, இல்லை நான் இல்லைம்பாங்க, நான் ஊர்லேயே இல்லைம்பாங்க, அப்படி பேசவே இல்லைம்பாங்க. இப்போ அப்படிலாம் சொல்லவே முடியாது, ஏன்னா ஆவணப்படுத்தி ஆகிவிட்டது அந்த பேச்சு. அதனால் இந்த விவகாரத்தில் ஆரம்பம் முதலே பாஜக செய்கிற செயல் தப்பு. சரி, அடுத்த நாள் வந்து பார்லிமெண்ட்டில் போராடுறாங்க. காங்கிரஸ் வந்து போராடி கொண்டே வந்து உள்ளே போகும்போது தள்ளு முள்ளுங்கிறாங்க. ஏதாவது ராகுல் காந்தி ஒரு எம்பி தள்ளுற மாதிரி வீடியோ அதில் நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா? சமூக வலைத்தளங்கள் அப்படி இருந்தால் எல்லாத்தையும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், எப்படி வைரல் ஆகிருக்கும், இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அப்போது ஒருத்தர் போய் இன்றைக்கி 3 நாளாக படுத்துட்ருக்கார் தலைப்பா கட்டிக்கிட்டு. 2 மணிக்கு லைட்டாக அடிங்கிறாங்க, அதுக்கப்புறம் 4 மணிக்கு லைட்டாக கட்டு, அப்புறம் 6 மணிக்கு கொஞ்சம் பெரிய கட்டு, 9 மணிக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கட்டு. இப்போது யார் நாடகம் ஆடுவது? அதனால் இந்த விவகாரத்தில் பாஜக தான் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நாங்கள் பேசிய தவறு, மன்னிப்பு கேட்டு விடுகிறோம். ஆனால் அம்பேத்கரை பற்றி எங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது, இந்த திட்டங்கள் என்னென்ன, காங்கிரஸை விட நாங்கள் சிறப்பாக செய்திருக்கோம், நீ திட்டங்களை பட்டியலிடுங்க, என்னென்ன திட்டங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட போனால் இது மறைஞ்சிரும். அப்போ அமித்ஷா சொன்னது அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது காங்கிரஸையும் சேர்த்து அம்பேத்கர் சொன்ன கொள்கைகள், அந்த விஷயங்கள், உணர்வுகள் ரீதியாக காங்கிரஸ் தான் வந்து அதை மதிப்பதில்லை அப்படின்றதெல்லாம் சொன்ன அந்த விளக்கம். காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை மதிக்கவில்லை, காங்கிரஸ் அம்பேத்கரை தோற்கடித்தது, அம்பேத்கரை சிறுமைப்படுத்திய கட்சி காங்கிரஸ். அப்புறம் அண்ணாமலை சொல்கிறார்ல, 2012, 13, 14 வந்து ஒரு கார்ட்டூன் போட்டு சித்திரவதை செய்த அந்த என்சிஆர்டி புத்தகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டு வெளியிட்ட பாட புத்தகத்தை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி அவமானப்படுத்தியது எல்லாம் உண்மை. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அம்பேத்கர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விட கடவுள் என்று சொன்னால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கின்றால் ஒட்டுமொத்த தலித் மக்கள் நீங்கள் யோசித்து பாருங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு அவங்களுக்கு அதிகம். அப்போ இந்தியா முழுமைக்கும் எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள்? இந்தியாவில் அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் என்ன சொல்லுங்க? அம்பேத்கர்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதில் கடவுள் சொல்லுங்க, கடவுள் பெயரை சொல்லுங்கள், உங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இது வெறும் அரசியலாக பார்க்கக்கூடாது, வெறும் அரசியல்வாதிகளுக்கான சவால் அல்ல. எல்லா கட்சிகளும் வந்து போலியாக அம்பேத்கரை வந்து முன்னிறுத்தி அரசியல் செய்கிறது, அது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இந்த விவகாரத்தில் பாஜக சொன்னதான் ஒரு படி இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்வது தான் புத்திசாலித்தனம். இந்த 2012 இன்சிடென்ட் அண்ணாமலை அவர்கள் கூட மேற்கோள் காட்டுறாரு இல்லைங்களா? இப்போ அதன்படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் கொஞ்சம் தார்மீக உரிமை இல்லைன்னு ஆகுதோ, ஏன்னா அவங்களும் கடந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்ற போது எந்த ஒரு எந்த பாயிண்ட்லேருந்து காங்கிரஸ் இந்த இடத்துல பேசலாம் அம்பேத்கருக்கு ஆதரவு? இந்த காலம்லாம் நீங்கள் கிடையாது. நீங்கள் முன்னாடி எப்படி பின்னாடி இப்படிலாம் எல்லா அரசியலில் பேசலாம். இன்றைக்கி என்ன நிலைமை, இன்றைக்கி என்ன பேசுனீங்க, அதான் அரசியல். அண்ணாமலை சொல்கிறார்ல 2012 கதை சொல்கிறார்ல, அண்ணாமலை பழைய விவகாரத்தெலாம் பேசுவாரா? அண்ணாமலை பேசின ஆடியோக்கள்னு போடுங்க. மகாராஷ்டிராவிலேருந்து சத்ரபதி சிவாஜி காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்த வருஷம், காமராஜர் வந்து 67 போட்ட சட்டம் பாரு. அப்போ 67 சிஎம்ஏ இல்லை, நிறைய விஷயங்கள் தப்பாக பேசியிருக்காரு. அப்போ அதெல்லாம் அவருக்கு வருவாரா? அந்த பஞ்சாயத்துலாம் வருவாரா? சொல்லுங்கள். ஊர் உலகத்தில் ஏதாவது ரைடு வந்தால், ஏதாவது சோதனை நடத்தினால் இவ்வளோ குரல் கொடுப்பார் அண்ணாமலை உண்டா இல்லையா? தன்னுடைய சொந்த சகோதரி, நல்ல தாய், அவருடைய கணவர் சிவகுமாருடைய பங்குதாரர் செந்தில்குமார், சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், அந்த இடத்துல ஒரு இன்கம் டேக்ஸ் சோதனை நடத்துகிறது. அதை பற்றி விளக்கம் சொல்வாரா? சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். என்னுடைய மைத்துனர் ஒரு பங்குதாரர் நிறுவனத்தில் நடந்த ஐடி ரைடு என்னன்னு சொல்லுவாரா?
பேட்டி கேட்டால் பதில் சொல்லுவாரா? நீங்கள் போய் மைக்கு நின்று உங்களை கொன்னுடுவார், கடிச்சு கொதறிடுவார். பதில் சொல்லுவாரா? அதனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி நடத்தி கொண்டது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசியது, இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி என்ன பேசு பொருள், இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ் வாங்க. அதனால் காங்கிரஸ் அவமானப்படுத்தி அதுக்காக நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா? காங்கிரஸ் செய்த விஷயங்கள் எல்லாம் அம்பலப்படுத்துகிற அந்த முயற்சியினோட ஒரு இடையூறாக இவங்க இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டாங்கன்றாங்க. ஏங்க நான் சொல்கிறேனே, நீங்கள் திசை திருப்புவதற்கு கூட வந்து ஒரு சரியான பாதையை இல்லை சரியான ஒரு திட்டமிடல் கூட செய்யலைங்கிறேன். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து இப்போது ராஜீவ்காந்தி மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க, தனி போலீஸ் படை போட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஏற்கனவே ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு மோடி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அவர் மேலே வழக்கு போட்டு சம்மந்தம் இல்லாமல் கேஸ் எடுத்து எம்பி பதிவு பறித்து வீட்டை காலி பண்ணீங்க. என்னானார்? 52 இடங்கள் இருந்த காங்கிரஸ் 100 இடங்களை தொட்டு விட்டது. காங்கிரஸ் ஒரு வலிமையான கட்சியை மாறிடல ஒன்றே. நீங்கள் இன்னும் இப்போ நீங்கள் இப்படி பண்ண நீங்கள் வந்து நீங்கள் 3வது முறை எத்தனை சீட்டுக்கு வந்தீங்க? ஓகே, அந்த வகையில் இந்த அம்பேத்கர் எஃபெக்ட் என்ன பண்ணும் பாஸ்? மேபி எனக்கு தெரியாது. அது அப்படியே இன்னும் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் அப்படியே கனன்று கொண்டிருக்கும், நெருப்பாக அப்படியே பற்றி கொண்டிருக்கும்லாம் சொல்லலை. அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க, மக்கள் மாறிடுவாங்க. மக்களுக்கு ஷார்ட் மெமரிங்க. இல்லைன்னா வந்து மோடி வந்து 2வது முறை 3வது முறை ஜெயிப்பாரா? கருப்பு பணத்தை கொண்டு வருவேன்னு சொன்னார். டாலர் 55 ரூபாய் இருக்கும்போது 40 ரூபாய்க்கு டாலரை கொண்டு வருவேன்னு சொன்னார். டீசல் கேஸ் விலை எல்லாம் ஏற்றுக்கிறார்கள், நான் நினைத்தால் எல்லாம் கீழே வரும்னு சொன்னார். கொண்டு வந்துட்டாரா? இல்லை மக்கள் தான் வந்து ஓட்டு மாற்றி போட்டாங்களா? அவ்வளோதான், விடுங்க. அதெல்லாம் கடந்து போகிற விஷயம் தான். இதில் அந்த 2012 விஷயத்தை அவர் குறிப்பிடுறது காரணம் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறதுக்காக தான் குறிப்பிடுறார். அன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்களே வந்து திமுகவுக்கு காங்கிரஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணவர் நாடாளுமன்றத்தில். பட் இப்போ வந்து கூட்டணி கட்சிகளுக்காக எந்த வேஷமும் போட தயாராகிட்டார். இப்போ பண்ணிட்டு இருக்கிற போராட்டங்கள் அதை முன்னிலைப்படுத்தி சொல்கிறார். அப்போ இங்கே திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல? நியாயமான கேள்வி. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அரசியல்வாதிகள் செயல்படுவார்கள். திருமாவளவன் ஏன் இப்போ போராடினார், இப்போ ஏன் போராடாமங்கிறன்னு அரசியல் தான். இல்லை ஒன்றும் பெருசாக விளக்க வேண்டியது இல்லையே. இப்போ கூட்டணியில் இருக்காருங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார், திமுக கூட்டணியில் இருக்கிறார், எப்படி பேசுவார்? வைகோ என்பவர் வாரிசு அரசியலை எதிர்த்து போராடியவர். அப்படிப்பட்டவர்களோடு கூட்டணி வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் இருங்க, நான் முடிச்சிடுறேன். வைகோ என்பவர் வாரிசு அரசியலை எதிர்த்து போராடியவர். இன்றைக்கி என்ன நிலைமை? அவர் வாரிசே அரசியல் இருக்குது. அவர் எங்கே இருக்கார்? எந்த கட்சி எதிர்த்து போராடினாரோ அவர் அந்த கட்சியில் இருக்கார். இப்போ வாரிசு அரசியலை பற்றி பேசுவாரா? வைகோ கிட்டே பேட்டி எடுக்க போகிறீங்க. சார், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுவாரா? சரி, நான் இப்படி வரேன். இந்த கேள்வி கேட்டிங்களே, திருமாவளவன் அப்போ ஏன் போராடினாரு, இப்போ ஏன் போராடினான்னு. சமீபத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் பாஜக 2014 வாங்கிய வாக்கை விட 2024 வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது ஒரு புள்ளி விவரத்தெல்லாம் சொன்னார். யார்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர். இதே மாதிரி லண்டனுக்கு முன்பாக, யார்? அண்ணாமலை லண்டனுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக எடப்பாடி இப்படி பேசியிருந்தால் அண்ணாமலை என்ன பண்ணியிருப்பார்? நீங்கள் சொல்லுங்கள். என்ன பேட்டி கொடுத்துருப்பார்? எப்படி பாஞ்சிருப்பார்? எப்படி பிராண்டி இருப்பார்? எப்படி கடிச்சு கொதறி இருப்பார்? அதிமுகவை ஏதோ சொன்னாரா? என்ன சொல்றாரு? இப்போ அதிமுக பற்றி பெருசாக பேசாத, எங்க கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறதுங்கிறார். அவர் கூட்டணி வருகிறேன்னு கேட்டால் அது அரசியல் கால சூழல் பொறுத்து அமையுங்கிறார். இது அண்ணாமலையுடைய பாணியா? ஏன் அண்ணாமலை வந்து ஜெயலலிதா ஊழல்வாதி, அண்ணாவை பற்றி பேசியவர், அதிமுக ஊழல் நடந்திருக்கு, நான் அப்படி தான் பேசுவேன்னு சொன்ன அந்த அண்ணாமலை லண்டனுக்கு பின் ஏன் அப்படி பொட்டி பாம்பா இருக்காரு? ஏன் அமைதியாக இருக்காரு? உங்கள் கட்சி வந்து வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது 2014க்கு 2024 என்ற வார்த்தை வெறும் பாஜகவை சொல்லலை. அவர் எடப்பாடி யாரை சொல்ல தெரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, அதான் மீனிங், அதான் உள்ள அர்த்தம். அப்போ என்ன பொருள்? அண்ணாமலை கை கட்டி வாய் மூடி மௌனியாக இருக்கிறார். பதிலடி கொடுக்க வேண்டிய அண்ணாமலை ஏன் பதிலடி கொடுக்கல? இது அரசியல். இதுதான் திருமாவளவனுக்கு பதில். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். ஓகே.